1988 மார்டின் டாங்க்லஃப் அப்படின்ற ஒரு 17 வயசு பையன் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கண் விழிச்சு பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் கத்தியால் குத்தப்பட்டு கீழே கிடக்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து உயிருக்கு போராடிருக்காரு. உடனே வந்துட்டு இவன் ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். போலீஸ் வரதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிறாரு. அது தெரியாம அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்கே போய் செக் பண்ணும்போது அவர் இறந்து கிடக்குறாரு. உடனே வந்து போலீஸ் வந்துட்டு இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் உங்க அப்பா வந்துட்டு இறக்கும் போது நீ தான் கத்தியில குத்திட்ட அப்படின்னு சொல்லி இறந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த பையன் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பையன் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒத்துக்கல. ஏன்னா நான் செய்யவே இல்லை, அது அப்படி எப்படி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் அவனை வந்து திரும்ப சொன்னதுனால அவனே வந்துட்டு ஒருவேளை நாம தான் பண்ணிருப்போமோ அப்படின்ட்டு அவனே நம்புற அளவுக்கு போலீஸ் வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இது இல்லாம அவனுக்கு லைஃப் லாங் வந்து அவன் ஜெயில இருக்கிற மாதிரி அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துறாங்க. அப்புறம் அவனோட லாயர்ஸ் வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தி கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு 2008 இவன் வந்து நிரபராதி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்றாங்க. இதனால வந்துட்டு கோர்ட் அவங்க வந்து விடுதலை பண்ணாலும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் வருஷம் வந்து அவனுக்கு தேவையில்லாம உள்ள வச்சதுக்காக அவனுக்கு வந்து $11 மில்லியன் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நிரபராதிகள் எந்த அளவுக்கு வந்துட்டு தண்டனைக்குள்ளாகிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ரிசர்ச் எடுத்து பார்த்தா 25% ஆஃப் பர்சன்ஸ் வந்து போலீஸோட கம்பல்ஷன்ல தான் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க. சில கை காட்டப்பட்டவங்களா மட்டும்தான் இருக்காங்க.